ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீரிச்சு மைரோ அகாடமியால் சீசன் 3 எபிசோட் 17 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்களை பார்த்து மேலே லைக் கொடுத்துருங்க. இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்களை போயிடலாம். இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீ யூஏல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸாவே இருந்தாலும் தனியா இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணவே முடியாது. அதையும் மீறி இருந்தா தோக்கறதுக்கு காரணம் நீ மட்டும் தான். பசங்களா அடிங்க இவனை. ஓகே இதெல்லாம் என்ன பண்ணோம்? தண்ணியை பயன்படுத்துறாங்க, ஐஸை உடைக்க பொருட்களை பயன்படுத்துறாங்க. என் பவர் எல்லாத்தையும் பிரேக் பண்ற மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் காரா பாக்குற மாதிரியே இருக்கு. அவன் எங்க போயிட்டான்? ஹீரோ பப்ளிக் சேஃப்டி கமிஷன் இந்த ஃபேக்டரி ஒரிஜினல் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு ஏத்த மாதிரியே இடத்த தேர்ந்தெடுத்துக்கணும்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அவன் அங்க இருக்கான், அவனை பிடிங்க. அவனே கூப்பிடுறது எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேக்டரியில உண்மையான பொருள் மட்டும்தான் இருக்கணும். போடு இது ஒரு trap. தம்பி வெடிக்க போகுது. அசல் தான் முடிச்சாரு. என் பூங்களை எதிர்பார்க்கவே இல்லை. சரியான பைத்தியக்காரன். வெல், அந்த வெடிப்பு பெரிய தாக்குதலை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுல கமிஷன் தெளிவா இருந்திருக்காங்க. எல்லாரும் ரிலீஸ் பண்ணி என்ன மன்னிச்சிருங்க, என்னால கண்டிப்பா உங்ககிட்ட எல்லாம் தோக்க முடியாது. வேற மாதிரி. கொஞ்சம் அள்ளு விட்டுருச்சுதான். ஆனா பையன் ரெண்டு மோசம் சைடையும் ஒரே டைம்ல பயன்படுத்தும் போது ஸ்விட்ச் பண்றது தான் என்ன ஸ்லோ ஆக்குது. இதுக்கு நான் கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க ஜெயிக்கிறீங்களோ இல்ல தோக்குறீங்களோ, இந்த டார்கெட் உங்களுக்கு என்ன டேட்டா தேவைப்படுதோ அதை நிச்சயம் தெரிவிச்சிடும். அதே மாதிரி ஒவ்வொரு முறை அடி வாங்கும் போதும் அதுக்கு என்ன காரணங்கிறதையும் சொல்லிடும். பாலுடைய மூமெண்ட் அது எங்க இருந்து வந்ததுங்கிற டேட்டாஸ வச்சுதான் அது கண்டுபிடிக்கும். அதே மாதிரி அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் மேக்னெட்டிக் கீஸ வச்சுதான் நாம அதை கழட்ட முடியும். அந்த அளவுக்கு அதுல செக்யூரிட்டி இருக்கு. மிஸ் சைக்கோ, வர்றது விருந்து. நாம இருக்கிற பில்டிங்க சுத்தி 4 யூஏஐ ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. அதனால நிச்சயமா சொல்ல முடியும். அந்த ஃபுட்டேஜ் கொஞ்சம் காட்ட முடியுமா? கண்டிப்பா. டூப்ளிகேட் ஆர்ம்ஸ், சவுண்ட் வேவ் மேனிபுலேட்டர், தவளை, அதுக்கப்புறம் பொருட்களை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கிற பொண்ணு. ஸ்டூடண்ட் தானா? நம்ம டார்கெட் ஆமா, என்ன கூலா உட்காந்து சாப்பிட்டுங்கிறாங்க. அவங்களை எப்படியாவது இங்க வரவே. புரியுது மிஸ் சைக்கோ. சைக்கோ. வெற்றிக்கு வழி வகுக்க போற அந்த ஈக்குவேஷன் அதுக்கு தேவையான கால்குலேஷன்ஸ் முடிச்சிருச்சு போல. என்னடா இது, அசால்ட்டா உட்காந்து சாப்பிட்டு ஆராய்ச்சி. இவங்க எல்லாருமே பாஸ் ஆயிட்டாங்களா? நிஜமாவா? நானும் ஸ்டண்ட்மேனுடைய பெரிய ஃபேன் தான். என்ன பொறுத்த வரைக்கும் அவர் மட்டும்தான் ஹீரோ. எனக்கு என்னமோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயே பார்த்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. என்னடா இது? இருந்தாலும் நான் வந்து ஆமா என்ன பேசிட்டு இருந்தோம்? இல்ல நீங்க தான் வந்து என்கிட்ட ஏதோ பேச ஆரம்பிச்சீங்க. எல்லாரும் இவங்க மேல தான் கண்ணு. இது வரைக்கும் 56 பேர் பாஸ் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களோட டைம் முடிய போகுது. குட் லக். இன்னும் வேற 44 யாராவது பேருக்கு தான் தெரியுறாங்களா? வாய்ப்பா. நம்ம ஒரு பசங்க பிரயோஜனமும் வரவே இல்ல. ஏன்னா நம்ம ஆளுங்க யாரும் இங்க இல்ல. ஒருவேளை அவங்க வேற எங்கேயாவது இருக்காங்களா? ஒருவேளை யாயிராசு உனக்கு அது கேட்டுச்சு இல்ல? 50க்கும் குறைவான சீட்டு தான் இருக்குன்னு. கண்டிப்பா நம்ம எல்லாரையும் கண்டுபிடிச்சுதான் ஆகணும். ஒருவேளை நாம முதல்ல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோம்னா. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். 10 மாடிக்கு கீழே இருந்து 4 பேர் ஸ்டெப்ஸ்ல ஏறி மேல வராங்க. ஐயோ. அவங்க இங்கதான் வராங்க. நம்மள அட்டாக் பண்ண வராங்களா? ஒருவேளை அதுதான் விஷயம்னா வெறும் 4 பேர் மட்டும் எதுக்கு மேல வரணும்? நாம கவனிச்ச வரைக்கும் எல்லா ஸ்கூல்லயும் இதை விட அதிகமான ஆட்கள் தான் இருக்காங்க. ஒருவேளை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தோத்ததுனால இவங்க எங்க ஒளியறதுக்காக வராங்களோ? எனக்கு என்னமோ அதை கேட்டா அப்படி தோணல. இவங்க மத்த பேர் எதுலயுமே அப்படி நிக்கல. மத்தவங்கள வேற எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க? எனக்கு என்னமோ இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தோணுது. ஆட்டா போய் போறோம். இங்க பாட்டு கேக்குது. இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அதிக சத்தம் கேக்குறதால அவளால தாங்க முடியல. அதான் எல்லா பவரும் அவங்களுக்கு அனலைஸ் பண்ணி இவரோட பவர் வச்சிருக்காங்க. தெரிஞ்சுதான் வேணும்னு எப்படி பண்றாங்கன்னு தோணுது. இது ஒரு திட்டமிட்ட தாக்குதல். ஸ்கேன் பண்ணிடுறாங்க நல்லதே ஃபுல்லா. இல்ல.
டீட்டெயில் மொத்தம். இத பத்தி நம்ம யார்கிட்டயும் சொல்லவும் முடியாது. Phase 1 அபிஷியலா நிறைவடைஞ்சிருச்சு. Phase 2 ஆரம்பிக்கலாம். நமக்காக நிறைய பேர் காத்திருக்காங்க. ஏபிஸ் ராணுவ படையா? எல்லாரும் ஒளிஞ்சு போங்க. வெளியில இருந்து தாக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஆமா கிட்டே வராங்களே நல்லா இங்க பாரு. முதல்ல அவங்க ஜீரோ அப்புறம் ஷோஜியோட பவர்ஸ்க்கு தான் கவுண்டர் அட்டாக் பண்ணாங்க. இது மூலமா அவங்க லொகேஷன்ஸ் எங்களால அட்டாக் பண்ண முடியாம போச்சு. அப்போ ஆப்போனன்ட்ஸ்க்கு நம்ம யாருங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஓகேவா, நம்ம பலம் என்னங்கிறதும் தெரிஞ்சிருக்கு. யாயிரோசு அடுத்தது அவங்க என்ன பண்ண போறாங்க? அது எனக்கு தெரியல. ஆனா அவங்க நம்மள எங்க லாக் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு தெரியுது. அதுக்கப்புறம் சுத்தி வளைச்சு ஒரே குரூப்பா நம்மள வந்து தாக்குவாங்க. எல்லாம் கேட்டுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க நம்மள நெருங்கி அட்டாக் பண்றதுக்காக காத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப பேசாம திருப்பி அடிக்க வேண்டியதுதான். ஓ Phase 2 முடிஞ்சிருச்சு மேம். ஜீரோ உனக்கு அடிபட்டிருக்கா? ஏன் இடத்துக்கு அதே ஹாப்பியும் அவங்க பாடாக்கிட்டாங்க. அவங்க கடிச்சிருக்காங்க. எக்ஸாமோட ஒரே ஒரு அட்டாக்க பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் பண்ண மாட்டோம் அவங்க கடிச்சிருக்காங்க. அது மட்டும் நல்லா புரியுது. நம்ம பிளான் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா எதிரிகள் யாரும் ஒருத்தர் அதீத புத்திசாலியா இருக்கணும். அவங்கதான் இது எல்லாத்தையும் பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இனிமே அப்படிதான் இந்த மாதிரி இருக்கா? நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னால அதை உணர முடியுது. அது பெட்டில இருந்து வந்து நம்ம ஸ்டேஜ் 3 ஆரம்பிச்சாச்சு. ஆடா பாருங்களா. நம்மள தடுத்து வைக்கிறாங்க. என்னென்னமோ பண்ணுங்களே. energy கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டு வருது. இந்த இடத்த அவங்க ஃப்ரீசரா பார்த்து ட்ரை பண்றாங்க போல. ஆசுவி கொலையாளியா இருக்காங்க போல. டெம்பரேச்சர் திடீர்னு டிராப் பண்ணதுனால அவ பாடி ஹைபர்னேட் மோடுக்கு போயிட்டு இருக்கு. லைட் எடுத்து குச்சி ஏதாவது எடு. நமக்கு இப்ப நெருப்பு தேவை. இல்ல என்னால முடியாது. இது மூலமா ஸ்ப்ரிங்க்லர்ல இருந்து தண்ணி வந்து நிலைமை இன்னும் மோசமா மாறிடும். ஏதாவது எலக்ட்ரிக் ஹீட்டரை உருவாக்க முடியுமா? எதிரிங்க ஏசியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க கரண்டே கட் ஆயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். முதல்ல நான் ஒரு பெட்ஷீட்டை உருவாக்குறேன். நல்லது. வெல்டிங் பண்ணி நம்மள உள்ளே அடைச்சு வைக்க நினைக்கிறாங்க. சொல்ற கொலையாளி brother கும்பல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து வெளியில போறதுக்கு இந்த கதவு மட்டும்தான் ஒரே வழி. பேசாம உடைச்சிட்டு போயிருவோமா? நம்ம எதிரிகள் மறுபடியும் அங்கதான் ஏதோ இருக்கு. பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால அது வேண்டாம். எப்படி அவங்களால இவ்வளவு சீக்கிரமா பிளான் பண்ண முடிஞ்சது? இப்ப நம்ம எல்லாரும் என்னதான் பண்ண போறோம்? ரொம்ப நேரமா பண்ணுங்க. இந்த ரூம்லயே இருந்தோம்னா பையன் கண்டிப்பா குளிருக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். இல்ல வரைஞ்சு போயிருவோம். அழகா குழந்தை யோ பூமோ, நீ ஒரு பாம்பு உருவாக்க எமர்ஜென்சி எக்ஸிட்டை உடைச்சு தப்பிச்சிடலாம். அப்படி பண்றது மூலமா பெரிய விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சுக்கோ. நாம இப்ப யோசிப்போம். நமக்கு ஆமா. நல்லா தெரியும். இல்ல, lock பண்ணி lock வச்சிருக்கிறது பண்ணிட்டு என்ன? டெம்பரேச்சரை குறைச்சு வச்சிருக்காங்க. வேற என்ன பண்றது? யோசிப்போமோ. கண்டிப்பா உன்னால ஏதாவது பண்ண முடியும். இந்த சிச்சுவேஷனை நீ தான் எப்படியாவது ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஒரு காது அடிபட்டிருக்கிறதுனால ஜீரோவால அவரோட ஹியரிங் கெப்பாசிட்டியை முழுசா பயன்படுத்த முடியாது. அப்ப வேற வழியே இல்லாம செவத்தை உடைச்சாதான் நம்ம இங்க இருந்து தப்பிக்க முடியுமா? இல்ல, அது ஒரு சாதாரண மூவ். நம்ம எதிரிங்க கண்டிப்பா நம்ம கிட்ட இருந்து வேற ஏதாவது எதிர்பார்த்திருப்பாங்க. இப்போதைக்கு இந்த ஏர் கண்டிஷனரை ஏதாவது பண்ணியே ஆகணும். பேசாம களிமண்ணை பயன்படுத்தி இந்த வெண்ட்டை மொத்தமா அடைச்சு வச்சிடலாம். இந்த ரூம்ல மொத்தம் 8 ஏசி இருக்கு. அதை அடைக்கிறதுக்கு கண்டிப்பா நான் என் சக்தியை பயன்படுத்தி ஆகணும். அதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. மிஸ் சைக்கோ, வேற மூணாவது மாதிரி பேசி யோசிங்க. நிறைவடைஞ்சிருச்சா? நல்லது. இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். ஓகே மேம். உள்ள இருக்கிற அந்த யூஏ பசங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை குளிர் காத்து வீசுறது மட்டும்தான். In order to fix that, the one named Yaoyorozu Oh, that's must so utilize her power. அவ சக்தி மூலமா அவ உடம்புல இருக்கிற கொழுப்பை பயன்படுத்தி பொருட்களை உருவாக்க முடியும். அதே சமயம் எவ்வளவு உருவாக்க முடியும்ன்ற ஒரு லிமிட் இருக்கு. அதனால அவங்க பவர் செலவு காலி பண்ணிட்டா எதுக்கு போராட முடியாம சக்தி இல்லாம நிற்பாங்க. அந்த இடத்துல காஃபி குடிச்சு முடியும். இது கண்டிப்பா என்ன ஜெயிக்க வைக்கும். அவனுடைய சக்தி ஐக்கியூ. அவன் பிளாக் டீ குடிச்சாலே போதும் அவனோட ஐக்கியூ பயங்கரமா அதிகரிக்கும். ஆரம்பிக்கும் போது 150ல தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் டீ குடிச்சாலே போதும் ஜீனியஸா மாறிடுவான். பையனை டீ மாற மாற அவளுடைய தன்மையும் மாறிக்கிட்டே இருக்கும். அறிவுதான் பவரேனா அது இன்னும் டேஞ்சரியா? இப்போ உன் பவரை பயன்படுத்தி யாயிரோசு. It will be the beginning of the end for you and your friends. இப்போ உன் பவரை பயன்படுத்தி யாயிரோசு. It will be the beginning of the end for you and your friends. Hey, why aren't you making anything? Is there something wrong? No matter how many different ways I look at this situation, I get the same answer. என்னோட பவர் அவங்க அழிக்க பாக்குறாங்க. நீ அவசரத்துல சக்தியை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? அதேதான்.
அவங்க ஸ்ட்ராட்டஜி ஜெயிக்கணும்னா கண்டிப்பா என்னோட பவரை நான் வீணடிக்கணும். அதான் அவங்க திட்டம். அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாங்க. அசூயோட பவரை தடுக்கிறதுக்காக தான் ஏசில அவங்க குளிர் அதிகமாக்குறாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா என்னோட பவரை அழிக்கிறது அவங்களோட உண்மையான நோக்கமா இருக்கு. அது இப்பதான் புரியுது. தெளிவா இருக்காங்க. உன்னுடைய பவர் மட்டும் காலி ஆயிடுச்சுன்னா அவங்க ஈஸியா வந்து நம்மள அட்டாக் பண்ண முடியும். ஆமா, அதனால அவங்களை எதிர்த்து விளையாடணும்னா நான் பவரை பயன்படுத்த கூடாது. வேற வழியே இல்லைங்கிற சிச்சுவேஷன் வர வரைக்கும் நம்ம காத்து இருந்துதான் ஆகணும். ஆனா நம்ம இங்கேயே ஒழிச்சுக்கிட்டு இருந்தா லைசன்ஸ் எக்ஸாம கண்டிப்பா நம்ம பாஸ் பண்ணவே முடியாது. அதனால டோரை உடைச்சு வெளியில போய் அவங்கள தாக்க ஆரம்பிக்கலாம். அவன் புத்திசாலியா இருந்தா நாமளும் இதைத்தான் பண்ணுவோம்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அப்ப நம்ம என்னதான் பண்ண போறோம்னு சொல்லுங்க. கம் ஆன் யோசி. இந்த மாதிரி நேரத்துல டொடோரோக்கி ஈடா இல்லனா மிடோரியா எப்படி செயல்பட்டிருப்பாங்க? எனக்கு காயப்படுதுனாலும் என்னால இப்ப நகர முடியுது. அதனால நான் அப்படியே உட்கார விருப்பப்படல. நான் நிச்சயமா ஏதாவது பண்ணியே ஆகணும். ஏன்னா என் மைண்ட் ஃபுல்லா அது மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது நான் இவங்களை காப்பாத்தி ஆகணும். ஷோஜி, ஜீரோ, அப்புறம் அசோரி. என் ப்ரொவிஷனல் எக்ஸாம பத்தி கவலைப்படாத. இவங்க 3 பேரு தான் முக்கியம். அத பத்தி மட்டும் இப்ப ஃபோக்கஸ் பண்ணு. அப்படி நான் பண்ணணும்னா இவங்க எல்லாரும் இங்க இருந்து வெளியில அனுப்பணும்னா பரவாயில்லன்னு இறங்கி போறோம். எல்லாரும் தயவு செஞ்சு இந்த நிலைமை இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. சரியா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அதை எடுத்து காதுல மாட்டு. முறையா நான் இந்த டிவைஸ உருவாக்கி இருக்கேன். அதே சமயம் இதோட டிசைனும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. தப்பிக்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு கொழுப்பு மிச்சம் வச்சிருக்கேன். மிச்சம் இருக்கிறத வச்சு இதை பெருசுபடுத்த முயற்சி பண்றேன். கிட்டத்தட்ட முடிஞ்சது. அது வந்து இந்த ரூம்குள்ள 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நேரம் நெருங்கிடுச்சுன்னு எனக்கு தோணுது. இப்ப நம்ம எல்லாரும் உள்ள போறோம். இப்ப உள்ள அவங்க எல்லாரும் என்ன நிலைமையில இருப்பாங்கன்னு பாக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். இது வந்து ஹை ஃப்ரீக்வென்சி ஸ்டாட்டிக் அட்டாக். மாபல ஓடு அதுதான் ஹெட்போன் மாதிரி ஓடு எல்லாம் வந்துச்சுங்க. முடிஞ்சு. ஆனா அந்த பில்டிங் மேல இருந்தவ வெளியே என்னோட நம்பிக்கை வீண் போகல. நாம வெளியில வந்துட்டோம். உன்னால நகர முடியுது. அவளுக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு வழியா வெளியில வந்துட்டோம். இதோ இங்க ஒண்ணு உள்ள போயிட்டா. அவளை லாக் பண்ணிட்டா. பயன்படுத்தி தடுக்காம என்ன அட்டாக் பண்ணிட்டல. நீ பண்ணது ரிஸ்கான விஷயம். ஒரு யூஎஸ் ஸ்டூடண்ட் இப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீ அப்படி பண்ணதுனால இப்ப உன்னால சண்டை போட முடியாது. நான் பாஸ் ஆக மாட்டேன் தான். ஆனா அதே சமயம் உன்னையும் விட மாட்டேன். நான் தோக்க கூடாது. நான் ட்ரைனிங்ல கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். லாக் பண்ணிட்டா. இப்போ நீ அடங்க மாட்டேல்ல. நான் உள்ள வந்த உடனே கண்டிப்பா அவனை தோக்கடிச்சிருவேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம நம்ம இப்ப லைசன்ஸ் எக்ஸாம்ல இருக்கோம். இந்த நேரத்துல நீங்க உங்களை பத்தி யோசிக்காம மத்தவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீ வேணும்னா அப்படி இருக்கலாம். நாங்க எப்பவுமே இப்படிதான். அவன் எங்களோட ஃப்ரெண்ட். நிச்சயமா அவளை எங்களால விட்டு கொடுக்க முடியாது. அப்படி விட்டுட்டு போகவும் மாட்டோம். என்னால ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தரை காப்பாற்ற முடியாது. ஏன்னா எனக்கு 2 பேருமே ரொம்ப முக்கியமானவங்க. விடோரியா அன்னைக்கு என்கிட்ட சொன்னது இதுதான். லாஸ்ட் வந்து எப்பவும் இப்படிதான். ஒருத்தர் என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம். நான் நினைச்ச மாதிரியே இது என்ன மொத்தமா தோக்கடிச்சுட்டாங்க. மூளை மட்டும் இருந்தா போறாது, நல்ல மனசு இருக்கணும். ஹே காமினாரி, எதுக்கு நீ எங்களை பின்தொடர்ற? நான் மட்டும் தனியா என்ன பண்ண போறேன்னு தோணுச்சு. அதனாலதான் உங்க பின்னாடியே வந்துட்டேன். இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? தயவு செஞ்சு இப்படி கத்தாம போறியா? பொறுமையா இரு, நான் தான் சொன்னேன்ல பக்குகோ. இங்க மேல நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால நான் 3 பேரும் ஒண்ணாவே இருப்போம். செத்து போங்க. கம் ஆன் மேன். அங்க பாரு. என்ன நடக்குதுங்க? என்னன்னே தெரியல இது. குடும்படா இது. இப்ப என்னதான் நடக்குதுங்க? எதிர்க்க நிக்கிற இவன் தான் இதுக்கு காரணங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். களிமண் மாதிரி இருக்கிறான். நான் இவனை கொன்னுறேன். இன்னும் சில பேர் பாஸ் பண்ணதால எண்ணிக்கை மொத்தம் 60 உயர்ந்திருக்கு.
அதனால இன்னும் 40 ஸ்லாட் தான் மிச்சம் இருக்கு. டைம் வேற கம்மியாயிட்டே இருக்கு. இப்ப என்ன பண்றது? போனா இவ்வளவு பிரச்சனை வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம பசங்க யாரெல்லாம் இங்க பக்கத்துல இருக்காங்கன்னு பாத்துக்கிட்டு நம்ம அவங்க கூட சேர்ந்து போனதா கரெக்டா வரும். நிச்சயம் இது வேலைக்காகுமா? மொத்தமா ட்ரை பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெஸ்பெக்டா இருப்பாங்கன்னு தோணுது. எண்ணிக்கையும் அதிகமானதுனால ஜெயிக்கிறது மட்டும்தான் அவங்க குறிக்கோளா வச்சிருப்பாங்க. அப்படின்னா ஒரே குழுவா இருந்தா கூட தோக்குற நிலைமையில இருக்கிறவங்களை விட்டுட்டு மத்தவங்க ஜெயிக்க போவாங்கன்னு சொல்ல வரியா? நம்ம மட்டும் ஒன்னாவே இருக்கணும்னு நீயே சொல்லிக்கிட்டே இருக்க. ஆரம்பத்துல அவங்க பால வச்சு அடிச்சு அவுட்னு மட்டும் தான் சொன்னாங்க. அதனால இது டார்கெட் பிராக்டிஸ்னு நான் நினைச்சேன். ஆனா ஆப்போனன்ட்டோட சக்தி தெரியாம நம்மளால தனியா போக முடியாது. அதே சமயம் நம்ம கும்பலா போனாதான் நம்ம பிரச்சனை எதுவும் இல்லாம ஈஸியா போக முடியும். ப்ரொடெக்டா இருப்போம். யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் நகர விடாம பண்ணா மட்டும்தான் நம்மளால முதல் ஃபேஸ கடக்க முடியும். அவங்களால நகர முடியாம ஆனா மட்டும்தான் நம்ம பால்ஸை பயன்படுத்தணும். கிளாஸ் ஏல இருக்க எல்லாராலையும் அதை நல்லாவே பயன்படுத்த முடியும். அதனால இது பிரச்சனை ஆகாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன். இப்பதான் புரியுது. நம்ம பாட்டு கண்மூடித்தனமா பால தூக்கி எரிஞ்சிட்டு இருந்தோம்னா நம்மளால குறி வச்சு அடிக்க முடியுமா இல்லையான்னு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். நமக்கு டெஸ்ட் வச்சுக்கிற நோக்கமே வேறன்னு இப்பதான் புரியுது. ஒரு நிமிஷம் இருங்க guys. யாரோ நம்ம பக்கத்துல நெருங்கிட்டு இருக்காங்க பாருங்க. நான் இப்ப மேல போறேன். அவங்கள நான் தசை தரப்புறேன், நீங்க போயிடுங்க. அதோட இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் நகர விடாம பாத்துக்கோங்க. இதுக்கெல்லாம் உங்களோட சக்தி தான் சரியா இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்றேன். ஒண்ணு பண்ணே இருக்கணுமா? நம்ம வெறும் 3 பேர் தான் இருக்கோம். குறைஞ்சபட்சம் 6 பேராவது தேவைப்படும். எனக்கு புரிஞ்சிருச்சா? சரி வா பாத்துக்கலாம். சரி ஓகே. நான் டேக்குவை நம்புறேன். ஒரு முறை கூட என் நம்பிக்கையை அவன் பொய்யாக்குனதே இல்ல. போங்க சீக்கிரம். நான் ஷிகட்சுல இருந்து வரேன். எங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி காஸ்டியூம் போடணும்னு ஒரு ரூல் இருக்கு. ஏன்னு தெரியுமா? ஏன்னா நாங்க ஸ்கூலுக்கு வெளியில என்ன பண்ணாலும் சரி, எங்க ஸ்கூலோட மரியாதையும் கௌரவத்தையும் அது நேரடியா குறிக்கும். உங்க கிளாஸுக்கும் என்னோட திறமைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறத இது மூலமாவே உங்களுக்கு விளக்கிட்டேன்னு நினைக்கிறேன். வாய்ப்புக்கும் அது மூலமா கிடைக்கிற மரியாதைக்கும் மிகப்பெரிய வேல்யூ இருக்குன்னு நம்புறவன் நான். ஸ்பீச் எனக்கு சுத்தமா பிடிக்கல. பைத்திய மாதிரி பேசாத. நீ பாட்டுக்கு ஏதோ உளறிக்கிட்டே இருக்க. அவங்களோட கண்ணு சின்னதா இருக்கிறதால நாம எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆள் அவங்களால பார்க்க முடியலையா? அதான் என்னோட கண்ணு ரொம்ப பெருசா தான் இருக்கு. நீ கவலைப்படாத. அடே வின் பண்ணிட்டு போயிருக்கான். வெயிட் பண்றானா எல்லாரும் ரோஷிமா என்ன பண்ணன்னு பார்த்தல. UA ஹை. எனக்கு உங்க மேல நிறைய மரியாதை இருக்கு. இன்ஃபேக்ட் உங்க கூட போட்டி போடுறதே எனக்கு ஒரு பெரிய கௌரவமா பாக்குறேன். ஆனா உங்களோட நடவடிக்கைகள் இந்த ஸ்கூல் சேர்த்து வச்ச கௌரவத்தை அழிச்சிடும் போல இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது? எனக்கு பயமா இருக்கு. வாய மூடு. கிடைக்கிற வாய்ப்புகள் அப்புறம் கௌரவம் இத பத்தி எல்லாம் தெரியாத முட்டாள் நீ. முதல்ல பேசுறத நிறுத்த. உன் திறமை என்னங்கறத உன் செயல்ல வெளிப்படுத்த. சொல்றது புரியுதா? ஒன்னு நான் சும்மா விட மாட்டேன். அதாங்க பேசாம அவங்களோட கவனத்தை தசை திருப்பி அவங்க எல்லாரையும் ஒரே பக்கமா இழுத்துறவா. உனக்கு பபல்கம் வேணுமா? அது பிராங்க்னு எனக்கு தெரியும். அது எனக்கு வேண்டாம். யார் பாஸ் ஆவாங்க யார் பாஸ் ஆக மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. என் ஸ்டூடெண்ட் ஷீல்ட தரைய அடிச்சு நொறுக்கினதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு கூட நம்மளால பார்க்க முடியல. ஆமா, உன் ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சு நீ கவலைப்படுறியா என்ன? கிளாஸ் 1A நான் தெளிவா கவனிச்ச பிறகு எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அவங்க ஒரு விஷயத்த உணராம இருந்திருக்கலாம். ஆனா அங்க ஒரு 2 பேர் அந்த கிளாஸ்ல ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்களா இருக்காங்க. தலைமை ஏற்கிற தகுதி அவங்களுக்கு இல்லை. ஆனா அதே சமயத்துல அவங்கள வெட்டி பந்தான்னு சொல்லிட முடியாது. அவங்க 2 பேரால ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்து போக முடியாதுதான். ஆனா அவங்களோட பேஷன் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு பயங்கரமா ஒட்டிக்கிச்சு. விசித்திரமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு முறையும் ஏதாவது பெருசா நடக்கும் போது அதோட பயங்கரமா திருப்பி அடிச்சிருப்பாங்க. நான் சும்மா சொல்றேன்னு நினைக்காது. ஏன்னா நான் அவங்கள நினைச்சு கவலைப்படுறேன். அவங்க கிட்ட மாட்டினவங்களை நினைச்சு கவலைப்படுறேன். என்னதான் அவங்க 2 பேரும் பிசிக்கலா மத்தவங்களோட இல்லைனாலும் அவங்களோட ஏற்பட்ட பழக்கமே எல்லாரையும் மாத்தி இருக்கு. அவங்கள நினைச்சு நான் பெருமைப்படுறேன். ஏன்னா 1Aங்கிறது என்னோட கிளாஸ். இன்னைக்கு எபிசோடே மாசுங்க, சூப்பராக இருந்தது. கடைசியில் நம்ம எரேசர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, அது இன்னும் பூஸ்ட் மூமெண்ட். என் பசங்கனால அவங்களுக்கு எதாவது ஆபத்து வந்துடக்கூடாதுன்னா நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ அவர் வேற லெவலில் இருக்கார். எப்படி சொல்கிறது, நம்ம பசங்க ஜெயிப்பாங்க அதெல்லாம் இல்லை.
நம்ம பசங்களால எவனும் செத்துடக்கூடாதுன்ற அளவுக்கு அவர் யோசிச்சுட்டு இருக்காருன்னா அப்போ எந்த அளவுக்கு நம்ம பசங்களை அவர் வந்து பெருசாக பார்த்துட்டு இருக்காருன்றது இருக்குல்ல, அது வேற லெவல் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப எனக்கு டொரோக்கி கிட்ட அவங்களாம் மோதுறப்போ ஒரு மாதிரி பகீர்னா இருந்துச்சு. ஏன்னா அவங்க பால் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தா என்னடா இது நம்மளை திணற விட்டுருவோம் பழகுதுன்னு பார்த்தா நம்ம பையன் சின்னதாக ஒரு தீப்பொறி அப்படி 10 வயசுட்டு வந்து முடிச்சுட்டா அது வேற லெவலில் அது யோசிக்கல. நமக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, எப்படி சமாளிக்க போறான், என்ன பண்ண போறான்னு தெரியல. ஏன்னா ஃபுல்லா அவங்க வந்து அட்டாக் பண்றது எல்லாமே இவன் தடுக்கிறதாவே இருக்கிறதுனால எப்படிடா அப்படின்னு யோசிச்சு இருந்த இடத்துல என்ன இருக்கோ அதை வச்சு பயங்கரமா பண்ணிட்டான். அதான் இவங்க மொத்த குறியாவும் ஒத்த மேலே வச்சது தான் தப்பு. அவன் தனியாக வந்துட்டான், நம்ம ஈஸியாக அவனை பண்ணிடலான்னு அவனை நீங்கள் குறைச்சி இட போட்டீங்க, அதில் தான் மாட்டினீங்க. அதேமாதிரி அந்த மொட்டை வச்சுட்டு வந்தான் அவனும் பார்த்தீங்கன்னா டொரோக்கி மேலே தான் கண்ணு வைக்கிறான். ஸோ அது ஒரு இது இருக்குது. மேபி ஃபைனல் அவங்க என்ன மோதிரமே வருமானன்னு தெரியல. அப்புறம் பெரிய சம்பவம் இது. பட் பரவாயில்ல, மற்றவங்களாம் வந்து டீமாக தோத்தாங்க, நம்மளும் கொஞ்சம் டீமாக இருந்தாங்க 4 பேர் 3 பேர். பட் டொரோக்கி வந்து தனியாக ஹேண்டில் பண்ணது பெரிய விஷயம். இந்த பக்கம் நம்ம பசங்க அந்த 4 பேரும் வேற லெவலுங்க, டீம் ஒர்க் பண்ணி அசால்ட்டாக பண்ணாங்க. பட் அவங்க பார்க்குறப்போ ஒரு மாதிரி தான் இருந்துச்சுன்னா, அதாவது யாருமே இந்த அளவுக்கு ஆட்டிடியூடாக இல்லை. உட்காந்து கூலாக காஃபி குடிச்சிட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டு அசால்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ரொம்ப தலகணத்தில் இருந்தாங்க. அதுவும் ஐக்கியூ தான் பவர்ன்றப்போ டேஞ்சராக தான் தெரிஞ்சது. ஏன்னா பண்ண விஷயங்கள்லாம் அப்படி தான் இருந்தது. இவங்களை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எல்லா பக்கமும் அவங்க பவர் யூஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணாங்க. ஆனால் அதுலேயுமே வந்து அவ்வளோ இதுவாக பண்ணது வந்து வேற லெவல் தான். அவ்வளோ ஐக்கியூ தான் அப்படின்றத அந்த நிரூபிச்சா. நீ மூளைனா நான் மூளைக்கே மூளைடி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணி அங்கே மூளை மட்டும் வேலை இல்லை, நல்ல மனசும் இருக்கணும், அந்த மற்றவங்க மேலே அக்கறைப்படுற அந்த தன்மையும் இருக்கணும். அது உங்ககிட்ட இல்லை. அதனால தான் தோத்தன்ற ஒரு பாடத்தோடு அவளை தோக்கடிச்சாங்க. அதுவும் வேற லெவலில் இருந்துச்சு. பட் மற்றவங்களாம் வந்து நம்ம பசங்களை பற்றி தெரிஞ்சு அதுக்கான பவர் யூஸ் பண்ணாங்கல்ல. பட் நம்ம பக்குக்கோட்டை வந்தவன் மட்டும் அது தெரிஞ்சு அதுக்கேற்ற பவர் வச்சிருக்கானா பக்குக்கோட்டை தடுக்கிற மாதிரி என்னன்றது தெரியல. ஏன்னா இவன் களிமண் மேல் போட்டான், டக்குன்னு அதை இது பண்ணிட்டான். அப்போ வேற ஏதாவது வச்சிருக்கானா இவனும் அந்த மாதிரி தான் வரானா. இவனுக்கு கொஞ்சம் நல்லவனாகவும் தெரியுது, பேசுறதெல்லாம் பார்த்தா ரெஸ்பெக்டும் பண்ணுறான், எல்லாமும் செய்கிறான். ஸோ அவனுக்கு என்ன பவர் இருக்குது, தடுப்பானா என்னன்னு தெரியும். எனக்கு அவன் நல்லவமே தெரியும். ஏன்னா இப்போ அத்தனை பேரை வந்து அப்படி தான் களிமண்மாக ஆக்கி போட்டிருக்கான். நினச்சிருந்தா அவங்கள தோக்கடிச்சுட்டு வின் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஆனால் இல்லை, நான் எல்லாருமே பண்ணுவேன்னு ஒரு மாதிரி தலகணத்தில் நிற்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. முக்கியமாக இவனை பகவ மேலேயும் கண் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் முடிச்சுட்டு தான் போவேன், ஆணவத்தில் ஆடுற மாதிரி இருக்குது. அந்த ஆணவத்துக்கு பாடம் கற்றுக் கொடுப்பான்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல். ஓகே, இதெல்லாம் மீடியா முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.